இன்னைக்கு தான் சோஷியல் மீடியாவோட குயின் வந்து கயார் லோகர். ஆனா என்னைக்குமே சோஷியல் மீடியாவோட மகா பிளாக் பஸ்டர் குயின் வந்து அமலா சாஜி தான். நீ என்ன கிரிஞ்சுன்னு சொன்னா நான் என்ன கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவேன். நீ என்ன ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொன்னா நான் ஒன் உமன் ஆர்மி அப்படின்னு சொல்லுவேன். நீ எனக்கு நடிக்க தெரியல அப்படின்னு சொன்னா நடிப்பின் இலக்கணமே நான் தான் சொல்லுவேன். உனக்கு ஃபாலோவர்ஸ் இல்ல அதனால நீ செலிபிரிட்டி இல்ல, எனக்கு மில்லியன்ல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதனால சவுத் இந்தியாலேயே செலிபிரிட்டி நான் தான். ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணி கொல்ற? ஒரிஜினல் பாட்டோட வீடியோவோட 1 மினிட் பாட்டுக்கான வீடியோக்காக பசங்களை வந்து ஏங்க வச்சது, சாஃப்டா இருந்த அமலா சாஜி பீஸ்ட் மோடுக்கு போயிட்டு ரீல்ஸ் போட்டது, விடிவி த்ரிஷாக்கே வந்து டஃப் கொடுத்தது, டைம் டிராவல் பண்ணி போய் மதராசப்பட்டினம் எபி ஜாக்சனா வந்து நின்னது, இப்படின்னு சொல்லிட்டு அமலா சாஜி பண்ணதெல்லாம் சம்பவங்கள் இல்ல, சரித்திரம். ஒரே ஒரு ஏமாற்றம், தளபதி 67. அமலா சாஜிக்கு வந்து முன்னாடி மாதிரி வியூஸ் வரதில்ல, முன்னாடி மாதிரி ட்ரெண்ட் ஆகிறதில்ல, அதனால அமலா சாஜியோட காலெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து எல்லாருமே ஹேட்டர்ஸ் எல்லாம் கலாச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒன்னு சொல்ல விரும்புறேன், ஒரே ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் தான் நம்ம ஊர்ல இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களும் லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வந்து திறந்துட்டாங்க. லிட்டில் லேடி சூப்பர் ஸ்டாரா இருந்த அமலா சாஜி இனிமேல் செட்டில் லேடி சூப்பர் ஸ்டாரா மாறிட்டாங்க. செட்டில் லேடி சூப்பர் ஸ்டாருக்கு திருவிழாவில் காணாமல் போன செலிபிரிட்டி அவார்டு வழங்கி தன்னைத்தானே பெருமிதப்படுத்திக் கொள்கிறது ஆகா.